எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2214வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலே தேவனிடம் கேட்டு எதை செய்தாலும் செய்யுங்கள், தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். இந்த நாளிலும் கூட நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விடுமுறை நாட்களிலே ஆங்காங்கே நடைபெறுகின்ற விபிஎஸ், சிபிஎஸ், FGVBS என்று சொல்லி சிறுவர்களுக்காக சிறுவர் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறும். எனவே எந்தெந்த கிராமங்களில் மாவட்டங்களில் நடக்கிறதோ அங்கே தேவனுடைய சுவிசேஷம் சிறுவர்களுக்கு சென்றடைய, பிள்ளைகள் இயேசுவுக்கு நேராய் திருப்பப்பட நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை சிறுவர்கள் மத்தியில் நீட்டுவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியர் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்பதை கூறுகிறோம். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். இந்த வார்த்தையை நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் எப்படி தேவனை ஆராதிக்கிறனோ, நான் எப்படி தேவனுக்காக ஊழியர் செய்கிறனோ, நான் தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கிறனோ அதே போல நீங்களும் மாறுங்க என்று சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதல் இன்றைய நாட்களில் நமக்கு தேவை. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம், அதோடு நின்று விடாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை படித்து அவரை பின்பற்றும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம், தெய்வீக திட்டம் நம்ம மேல நம்ம கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குன்னு ஊழியர் செய்யணும். இந்த நாட்களில அநேகர்கள் சிறுவர் ஊழியர் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை உங்க சபைகள் நடைபெறுகின்ற PBS ஊழியத்துல நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒருவேளை நீங்க உதவியாளராக இருக்கலாம். ஆனா எந்த ஊழியத்தை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல், போதகருக்கென்று செய்யாமல், கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோட செய்யணும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அவர்களை தான் தேவன் கனம் பண்ணுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் எனக்கு ஊழியர் செய்வானால் நான் அந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யறேன். இந்த ஊழியத்துல எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நான் இதை ஆண்டவருக்கு தான் செய்யறேன். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவருக்காக ஊழியர் செய்றீங்களா? இந்த விடுமுறை நாட்கள்ல உங்க சபையோடு இணைந்து உங்களால முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சு பாருங்க. போதகர் கொடுக்கிற ஊழியத்தை செஞ்சு பாருங்க. உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். 2 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை கூட கவனிக்கிறார். நம்ம மொபைல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதை கூட பார்க்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு ஊழியர் செய்தால் பிதா நம்மளை கனம் பண்ணுவார். எனவே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, எல்ஷடாவே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உம்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய், உமக்கு நாங்கள் ஊழியர் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எவ்வளவு தடைகள், எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் இயேசுவுக்காக நான் செய்கிறேன் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். விசேஷவனம் அந்த காலை மன்னா நேர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களும் இந்த நாட்களில் உமக்கென்று ஊழியத்தை செய்யட்டும். விசேஷவனமாய் பிறந்தநாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.
அனுச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்